திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 3 நடைபெற்றது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த தேர்வினை சுமார் 22.8 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் நிமித்தமாக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய தேர்வு முகமையால் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். ஏனென்றால் இந்த தேர்வுக்காக பிள்ளைகள் அதிக கடினமாக உழைத்து பலவிதமான ஆயத்தங்களோடு கூட இந்த தேர்வினை எதிர்கொள்கிறார்கள். பலர் கலக்கத்தோடு பலவிதமான திகிலோடு இந்த தேர்வினை கடினமாக படித்து அவர்கள் எழுதியிருக்கும் பொழுது ஒரு சிலருடைய அஜாக்கிரதையினாலும் இப்படிப்பட்ட முறைகேடுகளினாலும் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது இதிலே பங்கு பெற்ற பிள்ளைகள்தான் இதிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். இந்த தேர்வுக்காக அதிகப்படியான தேர்வு கட்டணமாக செலுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்வு கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கு என்று 13 லட்சம் பிள்ளைகள் அதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதற்கான தேதி ஜூன் 22 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இந்த நீட் தேர்வானது ஜூன் 21 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாகிலும் இப்படிப்பட்ட முறைகேடுகள் இனி நடைபெறாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுக்க நம்முடைய மத்திய அரசு குறிப்பாக இதன் மீது கவனம் செலுத்தி அதிக நடவடிக்கைகளை, எச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனத்தோடு மேற்கொள்ள கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் கல்வித்துறை சார்ந்த முக்கிய பங்கு வகிக்கிற இதற்கு பொறுப்பாய் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்த நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட முறைகேடுகளை உண்டு பண்ணுகிறவர்கள் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் வரும் நாட்களிலே இது தடை செய்யப்பட வேண்டும். தேர்வு எழுதின பிள்ளைகள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் அவர்கள் தொடர்ந்து இதிலே பங்கு பெற்று தங்களுடைய ஆசீர்வாதமான எதிர்காலத்தை அவர்கள் எந்த விதத்திலும் இழந்து போகாதபடி, மனக்கலக்கத்திலோ சோர்விலோ இருந்து விடாதபடி கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மே 3 மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்று சில முறைகேடுகள் நிமித்தமாக அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதை எண்ணி ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் பரலோகத்திற்கு தெரிவித்து ஜெபிக்கிறோம். 22.8 லட்சம் பிள்ளைகள் எழுதியிருக்கிற இந்த தேர்விலே முறைகேடுகள் நிமித்தமாக ஆண்டவரே அது ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது ஆயத்தமாகி அதிகமாக உழைத்து இதில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் மனமடிவோ அது மட்டுமல்லாமல் சோர்வோ தொடர்ந்து அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் மீண்டும் இதற்கு அவர்கள் முயற்சி செய்து பங்கு பெற்று நல்லதோர் எதிர்காலத்தை பெறுவதற்கும் மருத்துவ படிப்புக்குள் வெற்றி பெற்று நுழைவதற்கும் கர்த்தர் கிருபை தந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஏற்கனவே இந்த நீட் நுழைவுத் தேர்வினாலே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல மார்க்குகள் எடுக்க முடியாமல் தற்கொலை செய்ய முயன்று வருகிற சூழ்நிலையில் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் மன அழுத்தத்திற்குள்ளாகாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய பெற்றோர் பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவருடைய மன ரீதியாக ஆண்டவரே உண்டாகிற அனைத்து போராட்டங்களிலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதினாலே பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்தாய் ஜெபிக்கிறோம். மீண்டும் இந்த தேர்வில் எந்த முறைகேடும் நடைபெறக்கூடாது.
ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகள் ஜாக்கிரதையாக பங்கு பெற கிருபை தாங்க. இதற்கு பொறுப்பாய் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வராமல் தவிர்ப்பதற்கு கூடுதல் ஜாக்கிரதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க, முறைகேடான காரியங்களை செய்ய எத்தனிக்கிற மனுஷீக தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட, மறைவான கிரிகள் அழிக்கப்பட, பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட, மருத்துவ படிப்புக்கு நுழைய விரும்புகிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல விதத்தில் ஒரு மருத்துவர்களாக அவர்கள் வருவதற்கு ஆண்டவரே இப்பொழுதிருந்தே ஆயத்தப்பட கிருபை தந்து வழி நடத்துங்க. எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.